அண்மை செய்தி. தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கரையோர மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனையொட்டி அங்கு இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜன். ராஜன், விவரம். அதாவது தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 17, 18 ஆகிய தேதிகள் பெய்த மழையின் காரணமாக அனைத்து குடியிருப்பு பகுதியிலும் சரி, தூத்துக்குடி முழுவதும் சரி, அனைத்துமே வெள்ளத்தில் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பெரும் ஒரு பாதிப்புக்குள்ளானது. தற்பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தாலும் ஒரு சில பஞ்சாயத்து பகுதியில் இன்னும் அந்த மழைநீர் என்பது வடியாமல் அங்கே குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்றும் பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்று காலையில் மேகமூட்டத்துடன் இருந்த வானம் இப்ப தற்பொழுது மழை பெய்து ஒரு 2 மணி நேரம் மழை பெய்திருக்கிறது. தற்பொழுது இந்த மழை பெய்தின் காரணமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒருவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை உள்ளதால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணியிலிருந்து அதிகப்படியான மழைநீர் கடலில் கலக்க வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் உப்பாத்து அந்த பகுதியில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது எனவும் அப்பகுதியில் அறிவிப்பு என்பதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே கால்நடைகளோ வேற ஆற்று பகுதி பக்கத்தில் யாரும் செல்லக்கூடாது என ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே மிக பெரும் மழை பெய்து மக்கள் மெல்ல மெல்ல மீண்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்க நன்றி ராஜன்.